நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நல்ல நாளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளில கூட ஆண்டவரே இந்த சாயங்கால வேலையில தகப்பனே இந்த பிள்ளை உங்களுடைய முகாந்திரத்தோடு இந்த பிள்ளைகளை கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி 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 நன்றி. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிற அதற்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாடல் வேலைக்காக நன்றி. ஆண்டவரை நடனத்தை கற்றுக்கொண்டார்களே அதற்காக நன்றி. கதை பகுதிகளுக்காக நன்றி. அதன் மூலம் ஒழுக்கத்தை இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டதற்காக நன்றி. தகப்பனே மனப்பாட வசனங்களை ஆண்டவரே உடைய சத்திய வசனத்தை கொண்டு நாங்கள் போதித்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த வசனங்கள் 30 60 100 இந்த பிள்ளைகளுக்குள் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதன் நிமித்தம் இவர்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுவதாக. இயேசுவே உயிருள்ள உண்மையுள்ள பரிசுத்தமுள்ள ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து என்பதை இவர்கள் மூலியமாக தகப்பனே ஆண்டவரே பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் இவர்களை கொண்டு ஆண்டவரே என் கிராமம் ரட்சிக்கப்படுவதாக. தகப்பனே இவர்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுவதாக. ஆண்டவரே இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை அசைப்பீராக. இந்த தமிழ்நாட்டை தொடுவீராக. இந்த இந்திய தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக ஆண்டவரே இவர்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் ஆண்டவரே வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தராகிய ஆவியானவர் தாமே இவர்களை ஆசீர்வதிப்பீராக ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக திறந்து கொடுத்த இந்த வீட்டை ஆசீர்வதிங்க சாமி. ஊழியத்தை நடத்துகிற பிள்ளைகள் 2 பேர் மேலேயும் எலிசா மேலேயும் போலா மேலேயும் உடைய கருத்தை வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். நடத்துகிற ஒவ்வொருத்தர் பிள்ளைகளோடும் இந்த தரிசனத்தோட ஊழியத்தோட உடைய கரம் இருக்கட்டும் சாமி. எஸ்பெஷலி இந்த பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவர்கள் வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள் உற்றா உணவுகளை ஆசீர்வதியும். இவங்க படிப்புல அறிவு புத்தி ஞானம் ஆகிய பொக்கிஷ சாலைகள் விளங்கட்டும் சாமி. கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது சாமி. நன்மையான எந்த ஈவம் இவர்கள் மேல இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் இந்த கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பீராக. உன் பிள்ளைகளை போதித்து நடத்துகிற கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஐயா. நீரே ஆண்டவர் சாமி இவர்களை போதித்து நன்மை தீமை அறியத்தக்க வழியில ஞானத்துடன் அறிவதும் புத்தியோட நடத்தும்படி கிருபையாய் வழி நடத்த கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இவங்க குடும்பத்தை பொறுப்பெடுங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சபைக்கும் சங்கத்துக்கும் வீட்டிலையும் கிராமத்திலையும் சபையிலையும் இந்த உலகத்திலையும் மலை மேல் இருக்கிற பட்டினமாய் மாறும்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord. Okay. சொல்லலாமா? இதயத்துல கரங்களை வைத்து தலைகளை தாழ்த்தி சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. Thank you.